ஒரு சில சமயம் நம்ம யோசிப்போம், இந்த சிக்கன வச்சு ஏதாவது டிஃப்ரெண்ட்டா செய்யலாம். ஆனா, வாய்க்கு நல்லா காரசாரமா சுருக்குன்னு இருக்கணும். ஆனா, சீக்கிரமும் செஞ்சு முடிக்கிற மாரி இருக்கணும் அப்படின்னு தோணும். அந்த சமயத்தில கண்டிப்பா இந்த சிக்கன ட்ரை பண்ணி பாருங்க. செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 4 டேபிள் ஸ்பூன் தயிர், 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் இது எல்லாத்தையும் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரை ஊற வச்சுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும். நான் இப்போ ஒரு 1/2 மணி நேரத்துலேயே இதை எடுத்துட்டேன். இப்போ ஒரு அடுப்பில் பேன் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி நான் சமைக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வேறு எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். இல்லை நெய் கூட ஊற்றி செய்யலாம். செம்மையாக இருக்கும். இப்போது நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை போட்டு நம்ம வேக வச்சிடலாம். இப்போது சிக்கன் எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா ஃப்ளேமை நல்லா ஃபுல் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ளேமை இந்த டயத்தில் கம்மியாக வச்சிங்கன்னா நிறையா சிக்கன்லேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச மீதி மசாலா இருக்குல்ல, அதை அப்படியே அந்த பவுல்லே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சதுக்கப்புறமா அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றினதுக்கப்புறமா ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா திருப்பி திருப்பி போட்டு குக் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா சின்ன சின்ன பீசஸாக இல்லை உங்களுக்கு எந்த சைஸ் பிடிக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் பீசஸ் எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் நல்லா வேக வச்சு இந்த மாதிரி லைட்டாக மேலே ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் வேக வச்சு நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போது அதே எண்ணெயில் நான் ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதோட கஸ்தூரி மேத்தியும் சேர்த்து அந்த எண்ணெயிலே கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்குவோம். இந்த பூண்டு வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இல்லை பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம்ல, நம்ம தயிரெல்லாம் போட்டு அதில் மீதி மசாலா இருந்ததில்ல, அதையும் நல்லா போட்டு இந்த மாதிரி குக் பண்ணிக்குவோம். இந்த தயிரோட தண்ணி எல்லாம் வற்றுற அளவுக்கு இந்த மாதிரி ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி குக் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் மசாலாக்காக சும்மா ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து அதையும் நல்லா கொதிக்க விடுவோம். இந்த மசாலாலாம் ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கினா போதும். இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்தோம்ல சிக்கன், அதை எடுத்து இதோட சேர்த்து எல்லா மசாலாவையும் நல்லா பெரட்டி போட்டு நல்லா கோட்டிங் கொடுத்துருங்க. இப்போது இதை வந்து ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் வரையும் குக் பண்ணுங்கள். சூப்பராக எல்லா ஃப்ளேவரும் இறங்கி செம்ம சாஃப்டாக செம்ம ஜூஸியாக இருக்கும். இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதா. இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லித்தழை தூவிட்டு இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நெய் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா செமையாக இருக்கும். இது வந்து நல்லா கீ ரைஸோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.